இந்நேர வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றோம். அதிலும் சிறப்பாக இந்த தவ காலத்தில் 40 நாட்களாக ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை குறித்து சிந்திக்க, தியானிக்க இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆசான்களை, சிலுவை பாதைகளை, ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகளை குறித்து நாங்கள் அழகாக சிந்திக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த முயற்சியை பாராட்டி என்னுடைய இந்த சிறு உரையை ஆற்றலாம் என்று நினைக்கிறேன். இந்த விபூதி புதனுடன் தவ காலத்தை ஆரம்பித்து ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த 40 நாட்கள் அருளின் காலமாக, மனமாற்றத்தின் காலமாக, விடுதலையின் காலமாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போக இருக்கிறது. திருநூற்று புதனன்று குருவானவர் நம்முடைய நெற்றிகளில் திருநிறை அல்லது சாம்பலை பூசி, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற வார்த்தைகளை சொல்கிற பொழுது நம் எல்லாருடைய வாழ்க்கையும் சாம்பலை போன்றது, காற்றிலே பறக்கக்கூடியது. அதாவது கடவுள் தந்த இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் நாங்கள் வாழ வேண்டும், பாவத்திற்கு அடிமையாய் இருந்துவிடக் கூடாது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துவதோடு மாத்திரமல்லாது, எனக்காக ஒருவர் பிறந்தார், எனக்காக ஒருவர் வாழ்ந்தார், எனக்காக ஒருவர் பாடுகளை பட்டார், எனக்காக ஒருவர் இறந்தார், எனக்காகவே அவர் உயிர்த்து வாழ்வு தந்தார் என்பதை சிந்திக்க இந்த நாட்களில் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அதிலும் சிறப்பாக பாவம் என்கிற ஒரு பதத்தை, வார்த்தையை குறித்து பேசுகிற பொழுது sin of commission, sin of omission என்று சொல்கிற ஆங்கில வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. sin of commission என்று பார்க்கிற பொழுது நம் நாளாந்த வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா தவறுகளையும் சொல்லலாம். உதாரணமாக பொய் சொல்லுதல், களவெடுத்தல், மற்றவரை குறித்து அவமானமாய் பேசுதல், இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். sin of omission என்று சொல்லப்படுகிற பாவங்கள் எதுவென்று பார்க்க போனால், நல்லது செய்ய வேண்டிய இடத்தில் நல்லது செய்யாது இருந்தால் அது ஒரு பாவம். அநீதி நடக்கின்ற இடத்தில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருந்தால் அதுவும் ஒரு பாவம். இது sin of omission. நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மை செய்யாது இருப்பதும் நாம் பாவம் என்று எடுத்துக்கொள்கிற நிலை இங்கே காணப்படுவதை இந்த நாட்கள் நமக்கு உணர்த்த இருக்கிறது. எனக்காக ஆண்டவர் இயேசு பாடுகளை பட்டார் என்று சொன்னார். அந்த பாடுகள் ஒவ்வொன்றும் என் பாவங்களை மீண்டும் வெளியில் கொண்டு வந்து அந்த பாவத்திற்காய் மனம் வருந்தி ஒரு மன்னிப்பு பெற்ற புதிய மனிதனாக அவரோடு சேர்ந்து பயணிக்க இந்த நாட்கள் நம்மை அழைத்து நிற்கிறது. பொதுவாக ஒரு ஆங்கில வார்த்தை உண்டு, சொல்வார்கள் assassination என்று. அதாவது கொலை செய்வது சமமான ஒரு வார்த்தை, கொலை செய்வது, assassination. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், வெளியிடங்களில் நிறைய கொலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இங்கே முக்கியமாய் சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம் கேரக்டர் அசாசினேஷன். ஒரு மனிதனுடைய ஆளுமையை, அவனுடைய திறமைகளை, அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்கள் அவர்களை கொலை செய்கிறோம். இப்படிப்பட்ட தவறுகளில் இருந்து நாங்கள் வெளியில் வர வேண்டும் என்பதை இந்த தவ காலம் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழ்கிற வாழ்க்கை நல்ல முறையில் வாழும்படியால் நான் மாத்திரமல்ல, என்னோடு இருப்பவர்களும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடவுள் காட்டிய அந்த விடுதலையை அடைய வேண்டும் என்றால் முதலில் நான் sin of commission செய்கிற பாவங்களில் இருந்து விடுதலை பெறவும், sin of omission செய்ய தவறிய பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று மற்ற மனிதனை கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லப்படுகிற ஆளுமையை கொலை செய்கிற, அவனை தரக்குறைவாய் பேசுகிற வார்த்தைகளில் இருந்து விடுதலை அடைந்து வாழ்கிற ஒரு மனிதனாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நாங்கள் விடுதலை அடைந்த மனிதர்களாய் இந்த தவ காலத்தில் இருக்க முடியும். சொல்கிறார்கள், ஒரு காரியத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் அது எங்களுடைய பழக்கமாக மாறிவிடும் என்று. இந்த தவ காலத்தில் முதல் நாளில் இருந்தே இந்த 2 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்வோம். பாவம் செய்யாதிருத்தலும், செய்ய வேண்டிய நன்மைத்தனத்தை செய்யாது விடுவதும் தவறு. இந்த 2 தவறுகளிலிருந்து விடுதலை அடையவும், மற்ற மனிதர்களை குறித்து செய்கிற அவதூறான வார்த்தைகள், கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லப்படுகிற காரியத்தையும் நாம் தவிர்த்து வாழ்ந்தால் அது எங்களுடைய பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த ஒன்றாய் மாறிவிடும். மனமாறுவோம்.
ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு நம் எல்லாருக்கும் புதிய விடுதலையை, புதிய மாற்றத்தை, புதிய எழுச்சியை தருகின்ற ஒன்றாக மகிழ்ச்சியோடு நாங்கள் பயணித்து ஈஸ்டரை கொண்டாடுகிற நேரத்தில் எனக்காக ஆண்டவர் மரித்தார், எனக்காக உயிர்த்தார், நான் அவரோடு இறந்து அவரோடு உயிர் தள்ளுவேன் என்ற நம்பிக்கையில் இந்த தவ காலத்தில் தொடர்ந்து பயணிக்க மன்றாடுவோம். இறையாசிர் உங்கள் அனைவருக்கும் என்றும் இருப்பதாக. ஆமீன்.